ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை நாங்கள் சுசீந்திரம் கோயில் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த கோயிலை பற்றின வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுசீந்திரம் ஊரோட பழைய பேர் ஞானாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திரி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். இவங்களோட மனைவி அனுஷியா தேவி. இந்த அனுஷியா தேவி கற்புக்கரசி. முனிவர் ஒரு நாள் இமயமலைக்கு தவம் பண்ண போயிட்டாரு. அப்போ இந்த அனுஷியா தேவி மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. இவங்களோட கற்பை சோதித்து பார்க்குறதுக்காக சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகள் பிராமணர் வேஷம் போட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா உணவு கேட்குறாங்க இவங்கக்கிட்ட. உணவு பசிக்குது, உணவு தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் உணவு பரிமாற வராங்க அனுஷியா தேவி. அப்போ இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடையோடு உணவு பரிமாறினா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனுஷியா தேவிக்கு என்ன பண்ணனியே தெரியல. மனசில் ஒரு படபடப்போடு இருக்கிறாங்க. அப்போது தன் கணவரோட திருவடியை கழுவுன நீரை எடுத்து தன் கணவரை மனசில் நினச்சிட்டு இந்த மும்மூர்த்திகள் மீது தெளிக்கிறாங்க. அதாவது பிராமணர் வேஷம் போட்டு வந்திருக்கக்கூடிய அந்த மும்மூர்த்திகள் மீது தெளிக்கிறாங்க. உடனே இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா பச்சிளங்குழந்தைகளாக மாறிடுறாங்க. அப்புறம் இவங்களை அனுஷியா தேவி எடுத்து பால் ஊட்டி, சீராட்டி, தாளாட்டி தூங்க வைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி குழந்தைகளாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத இவங்களோட தேவியர், அதாவது முப்பெரும் தேவியரும் தெரிஞ்சுக்கிட்டு அனுஷியா தேவிட்ட ஓடி வராங்க. எங்களோட கணவரை நீங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டீங்களே குழந்தையா, எங்களுக்கு பழைய மாதிரி மாற்றி கொடுங்க. எங்களோட மும்மூர்த்திகளை சிவன், பிரம்மா, விஷ்ணுவை பழைய மாதிரி மாற்றி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அனுஷியா தேவியும் இவங்களோட கணவன்மாரை பழையபடியே மீட்டு கொடுக்குறாங்க இந்த மும்மூர்த்திகளை. அப்போ இமயமலையிலேருந்து யார் வாரா? அந்த அனுஷியா தேவியோட கணவர் அத்திரி முனிவர் வாராரு. 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த மும்மூர்த்திகளோட தரிசனத்தை பெறுறாங்க. அப்புறம் இந்த கோயிலில் உள்ள ஸ்தல விருட்சமான கொன்றை மரத்துக்கு கீழே இவங்க நின்று வேண்டும் போது இந்த மும்மூர்த்திகளும் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மும்மூர்த்திகளும் தானுமாலையன் அப்படிங்கிற பேரில் ஒரே தெய்வமாக தான் இருக்கிறாங்க. இந்த பேர்லேயே பார்த்திங்கன்னா தானு, மால், ஐயன் 3 பேரும் வரும். இவங்க 3 பேரும் ஒரே தெய்வமாக தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு இதுதான். அப்புறம் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, மிகவும் உயரமான ஆஞ்சநேயர் இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இவர் வளர்ந்துட்டே போகிறதா எங்களோட அப்பா சின்ன பிள்ளையில் எனக்கு சொல்லியிருக்காங்க. மேலே தொடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்மளோட நந்தி பகவான் இருக்கிறாரு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான கோவில். இந்த சுற்று வட்டாரத்தை சுற்றியுள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும். வெளியூர்லேருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இந்த ஸ்தல வரலாறு சொன்னேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னா, இந்திர பகவானுக்கு ஒரு முனிவரால் ஒரு சாபம் ஏற்படுது. அவர் சாபம் தீரணும் அப்படின்னா மும்மூர்த்திகளும் ஒருமுகமாக இருக்கக்கூடிய கோயிலில் பூஜை பண்ணுனா அவரோட சாபம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறாரு மும்மூர்த்திகளை. அவரோட சாபமும் இந்த கோயிலில் கும்பிட்ட உடனே நீங்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா இரவு இந்திர பகவான் இந்த கோயிலில் பூஜை பண்ணுறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. நைட்டு ஒரு அர்ச்சகர் பூஜையெல்லாம் முடித்து போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இன்னொரு அர்ச்சகர் தான் வருவார். ஏன்னா நைட்டு இந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்கும்போது அங்கங்கே பொருட்கள் மாற்றி இருக்கும். அப்போ அகங்கண்டதை புறம் சொல்லக்கூடாது. அதனால அடுத்த ஒரு அர்ச்சகர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி தான் வைப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு சுவாமி நல்லா கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.